ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், பதிலுக்கு வந்து நாயை பார்த்து சூரியன் என்னைக்குமே குலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா வந்து ஏதோ பண்ணிட்டாங்களா சார்? எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. கடுமையான விமர்சனம் இல்லை தம்பி, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. உன்னை பார்த்து நாய் வரைக்கும் குலைக்க ஆரம்பிச்சிருச்சா? அதான அர்த்தம். இப்போலாம் மனுஷங்க தான் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னை பார்த்து நாய் வரைக்கும் குறைக்கிற அளவுக்கு தான் நீ ஆட்சி இருக்குது, சூரியனோட லட்சணம் இருக்கான்னு நான் கேள்வி எழுப்புறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை மிஸ்டர் மோடின்னு சொன்னது தப்பு அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி இவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது தப்பு. ராஜேந்திர பாலாஜி இருக்கார் தெரியுமா? முதலமைச்சர் மோடி எங்கள் டேடின்னு சொன்னார். அப்போ எங்கே போச்சு இந்த வாய்? அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னா டேடின்னு சொல்லக்கூடாது தானே? அவர் டேடின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சரத்தை சொல்லு பார்ப்போம். எம்எல்ஏ கேபி சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி இருந்திருந்தா விஜயோட துணியை உருவி விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலான துணியில் பேசியிருக்காரு. இது பைத்தியக்காரத்தனம். எப்படி சார் பைத்தியக்காரன்? ஜெயலலிதா யார் துணியை உருவிட்டு விட்டுருக்காங்க? அதை ஓப்பன் அவனை சொல்லு. நீ சொல்லு, யார் துணியை ஜெயலலிதா உருவிட்டு விட்டுருக்காங்க? இது வந்து ஜெயலலிதா மீது வந்து களங்கம் கற்பிக்கிற வார்த்தை. அவங்க ஒரு பெண்ணு, புரிஞ்சுக்கோ. ஆனால் இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்களே, உங்கள் கணவரை கேவலமாக விமர்சிச்சது யார்? விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமான். நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானடா அவன் விஜயகாந்த். எப்படி வருவானடா விஜயகாந்த்? ஏம்மா உங்கள் புருஷனை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசியிருக்கான். எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் கேப்டனா சொன்னது அவர் தான். மாநாடு பேசிட்டாரு. மாநாடு முடிஞ்சு 4 நாள் ஆகுது. மறுபடியும் அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்த மாநாடோ இல்லை அதுக்கடுத்து கட்சி நிகழ்ச்சியில் ஏதாவது வந்தால் வரப்போறாரு. ஆஃப்லைனில் இருந்த உன்னை எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு போயிருக்காரா? புரிஞ்சா இல்லையா? இப்போ இத்தனை பேர் பொத்திட்டு தானே நீங்கள் இத்தனை நாளா இந்த பேச வச்சிட்டார்ல. என் வேலை என்ன தம்பி? எப்பயுமே ராஜாவோட வேலை வந்து வேலை வாங்குவது தான் ராஜாவின் வேலை. புரியுதுங்களா? உங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து ஆரம்பித்து பேச வச்சிட்டாரா? நீங்கள் தூங்க மாட்டாங்கன்னு சொன்னாரா? தூங்கலையா? இப்போ பித்து பிடிச்ச மாதிரி இப்போல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்களா? பத்திரிகையாளர் திரு முக்தார் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன பத்திரிகையாளர்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கூட ஏதாவது சேர்த்துக்குன்னா சேர்த்துக்க. தமிழில் கூட திரு முக்தார் அவர்கள் இப்பதானே சொன்னார். வடிவேல் காவடி சொல்றேன். வடிவேல் காவடி வரை பண்ணாதீங்க. அதே அலி. ஆமா அலி, பத்திரிகையாளர் அலி, திருவலி. அப்புறமா நான் நெறியாளராக நான் கேட்டுக்கிறேன் சார். திரு முக்தார் அவர்கள் ஒரு அப்படி கேட்டு பதில் சொல்லுவாங்க. போயா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ் சார். மாநாடு முடிஞ்சு 3-4 நாள் ஆகுது. இன்னும் ஒப்பாரி வச்சு தான் இருக்காங்களா? இல்லை சார், அப்படி சொல்ல முடியாது. விமர்சனம் பண்றாங்க. அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேபி சங்கர், அப்புறம் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ அவர்களும் வந்து ரொம்ப விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இல்ல பயந்துட்டாங்களா? தாவேகா என்னன்னு சொல்றாரு அவரு? சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், பதிலுக்கு வந்து நாயை பார்த்து சூரியன் என்னைக்குமே குலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா வந்து ஏதோ பயந்துட்டாங்களா சார்? எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. கடுமையான விமர்சனம் இல்லை தம்பி, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. உன்னை பார்த்து நாய் வரைக்கும் குலைக்க ஆரம்பிச்சிருச்சா? அதான அர்த்தம். இப்போலாம் மனுஷங்க தான் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னை பார்த்து நாய் வரைக்கும் குறைக்கிற அளவுக்கு தான் நீ ஆட்சி இருக்குது, சூரியனோட லட்சணம் இருக்கான்னு நான் கேள்வி எழுப்புறேன். நாயின்னு குறிப்பிடுறது யாருன்றது தெரியுமா சார்? நான் நாயை தான் குறிப்பிடுறேன். நாய் வரைக்கும் நீ குலைக்க ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்குறேன். அட நாய் குலைச்சவனே, என்ன குலைக்கிற நீ? சொல்லுங்க, என்னவா அவங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனையா? அவங்க வந்து தாவேகாவினர் எங்களை வந்து விமர்சிச்சாலும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் எத்தனையோ கட்சியை பார்த்துருவோம், 75 வருஷமா நாங்கள் பார்க்காத விமர்சனம் பண்ற மாதிரி. ஏன் போக முடியல? ஏன் குலைக்கிறீங்க? ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? தம்பி, நாய் பார்த்து குலைச்ச ஆளை பற்றி நம்ம பேச விரும்பல தம்பி. ஏதாவது மனுஷனை பார்த்து ஏதாவது யாராவது மனுஷன் பதிலுக்கு பேசினாக்கா பேசலாம். நாய் குலைச்சிங்களை பற்றி நான் என்ன பேசுறது? நாயே குலைக்கிட்டு அவங்களை விடுங்க, நம்ம ஏன் பேசிக்கிட்டு? அவர் மட்டும் பேசினா பரவாயில்ல. நடிகரும் பாஜக நிர்வாகியுமான திரு சரத்குமார் அவர்களும் ரொம்ப விமர்சிச்சிருக்காரு நேற்று பாஜக கூட்டத்தில். நாட்டாம என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றீங்க, ஒரு முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவங்களாம் இப்படிதான் அநாகரிகமா பேசுவீங்களா? என்ன அநாகரிகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன அநாகரிகம் புரியல. அங்கிள்னு சொல்லிட்டாருன்ட்டா அதானே சொல்றாரு சரத்குமார். நீங்கள் வந்து எலெக்டட் பீப்புளை வந்து நீங்கள் வந்து அங்கிள்னு எப்படி நீங்கள் கூப்பிடலாம், முதலமைச்சர் எப்படி அங்கிள்னு கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. சரி, திமுக பற்றி பேசினா இப்போ முதல்ல ஏன் ஒவ்வொரு பிஜேபிக்காரனை மூடிட்டு வர? எனக்கு புரியலையே. இல்லை, பிரைம் மினிஸ்டர் விமர்சிச்சிருக்காங்களா? அதுக்காக. சரி, அப்போ ரைட், இது நல்ல பாயிண்ட். அப்போ பிரைம் மினிஸ்டர் பற்றி நம்ம பேசிடுவோமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை மிஸ்டர் மோடின்னு சொன்னது தப்பு
அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி இவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது தப்பு. ராஜேந்திர பாலாஜி இருக்கார் தெரியுமா? முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர். மோடி எங்கள் டேடின்னு சொன்னார். அப்போ எங்கே போச்சு இந்த வாய்? அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னா டேடின்னு சொல்லக்கூடாது தானே? அவர் டேடின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சரத்தை சொல்லு பார்ப்போம். சொல்லுங்க நாட்டாங்க. இந்த கனவுல எந்திரிச்சு கட்சியை கழிச்சு விட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு இந்த திடீர்னு கத்தி கத்தி ஆக்ரோஷமாக பேசி சீன் போடுறதுலாம் நிப்பாட்டிக்கிட்டு ரொம்ப நல்லது. நீங்கள் டேடின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி சொன்னார், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வா. அதுக்கப்புறம் நீ இல்லாட்டி ராஜேந்திர பாலாஜியும் பயங்கரமாக அதே மேடையில் கண்டிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். அவர் அது மட்டும் சொல்ல சார். எம்எல்ஏ கேபி சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி இருந்திருந்தா விஜயோட துணியை உருவி விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலான துணியில பேசியிருக்காரு. இது பைத்தியக்காரத்தனம். எப்படி சார் பைத்தியக்காரத்தனம்? ஜெயலலிதா யார் துணியை உருவிட்டு விட்டுருக்காங்க? அதை ஓப்பன் அவனை சொல்லு. நீ சொல்லு. யார் துணியை ஜெயலலிதா உருவிட்டு விட்டுருக்காங்க? இது வந்து ஜெயலலிதா மீது வந்து களங்கம் கற்பிக்கிற வார்த்தை. அவங்க ஒரு பெண்ணு, புரிஞ்சுக்கோ. அவங்க ஒரு பெண். நீ போற போக்கில் துணியை உருவிட்டு விட்டுருவாங்கன்ற. இது வந்து 2013 தலைவா படம். நீங்க போற போக்கில் துணியை உருவிட்டு விட்டுருவான்னு அந்த வார்த்தையை சொல்ற. இவர் போய் அங்கே நின்னாரு பேசினான்னு சொன்னால் அது வேற. ஒரு பெண்ணு ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொடுத்து அவங்களா இருந்தால் துணியை உருவிட்டு விட்டுருப்பாங்கன்னா நீ என்ன மீன் பண்ணி சொல்ல வர? இது எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா? அதிமுக காரன் முதல்ல கோவப்பட்டு பதில் சொல்லணும். இது மாதிரி நிறைய வார்த்தை எல்லாம் விட்டுருக்காங்க சார். துணியை உருவிட்டு விடுறன்றது சாதாரண வார்த்தையா? நான் கேட்குறேன். அப்போ தாவைக்கால இருக்கவங்க எல்லாமே கண்ணியமாக தான் பேசுகிறாங்களா சார்? யார் அநாகரிகமாக பேசினது சொல்லு பார்ப்போம். துணியை உருவிட்டு இருக்கான்னு யார் பேசினா சொல்லு பார்ப்போம். சீமான் பேசினார் தெரியுமா? இல்லை, இப்போ அக்கா பிரேமலதா கூட அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் தெரியுது உங்களுக்கு? அந்த கேள்வி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு இப்போ சொன்னது சகோதரர் சீமான் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. என்ன சரியான வார்த்தை? அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல் சரியில்லாமல் இருந்தவங்க கூட விஜய் வந்து பார்க்கல, அது வந்து ஊரறிந்த உண்மை அப்படின்றத சொல்லி. யாரை பார்க்க விட்டீங்க? ராதாரவி கொடுத்த பேட்டி என்கிட்ட இருக்குது, ஆதாரம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ராதாரவி ரொம்ப க்ளோஸு. தியாகு இருக்கார் பார்த்தீங்களா? அவ்வளோ க்ளோஸு. எங்களை பார்க்கறதுக்கு பிரேமலதா விடலைன்னு அவங்க சொன்ன காணொலி இருக்குது. விஜய் சொன்னாரா? எப்பா விஜய் ஏன் பொதுவெளியில் சொல்லணும்? என்ன சார் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சார். அவங்க 2 பேர் பார்க்க போனாங்க, விடலன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. திரு விஜய் எல்லாம் போச்சுக்க. அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். தியாகுவும் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியுமா? அவரவே நீங்கள் பார்க்க விடலும் பொழுது நீங்கள் தளபதி வந்து கேட்டோடனே பார்க்க விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு தெரியுது தம்பி, ஒரு இடத்துல வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தரை புறக்கணிச்சுட்டே இருக்கான போது அந்த வீட்டு வாசலுக்கு நீங்கள் போவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரையும் வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு பிரேமலதா அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் போய் பார்த்துட்டு பாருணும் பொழுது. ஆனால் இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வக்காலத்து வாங்கிட்டு பேசுகிறீங்களே, உங்கள் கணவரை கேவலமாக விமர்சித்தது யார்? விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமான். நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானாடா அவன் விஜயகாந்த்? எப்படி வருவானாடா விஜயகாந்த்? ஏம்மா உங்கள் புருஷனை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசியிருக்கான். எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் கேப்டனா? சொன்னது அவர் தான். புரியுதுங்களா? வடிவேலு இல்லை, சீமான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சீமான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆபாசமாக உச்சபட்சம் வேண்டாம் உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்காரத்த நாங்கள் இருக்குமாடா? சார் அரசியலில் பேசுறது எல்லாமே அரசியலில் பேசுறது வேற. இப்படி பேசுவாங்களா? கெண்டகால் மயிருக்கு சம்பவம்னு சொல்லிட்டு. சரி, அதே சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச். எங்க ஸ்டாலின் சொல்லிடுற அதே வார்த்தையா? நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு நீ சமமாக வருவியாடான்னு எங்கே பேசல? ஞாபல பேசுவியா? அரசியல் எல்லாம் பேசுவாங்க நீங்கள் சொன்னீங்களே. பேச சொல்லுங்கள், ஸ்டாலினை பேச சொல்லுங்கள், சீமானை பேச சொல்லுங்கள், மோடியை பேச சொல்லுங்கள். கழிஞ்சிருவேன். தெரியுதா உனக்கு? அப்போது இங்கே விஜயகாந்தோடைய தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் பிரேமலதாவே இப்படி அமைதியாக கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, உங்கள் புருஷனை பேசும்போது உங்களுக்கு கோபம் வரல. ஆனால் வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தாண்டி மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கும்பொழுது விஜயகாந்தை பற்றி பேசும்போது நான் அன்னைக்கே கண்ணலில் கூட தெரிவித்தேன். இப்படி பேசும்பொழுது என் பழைய காலம் எடுத்து பாருங்கள், சீமானை நல்லா கேட்டிருப்பேன். அவங்க அன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சார். ஆனால் நடப்பில் இப்போ பேசக்கூடிய விஷயம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அன்றைக்கி? எங்கள் ஒரு காணொலி காட்டுங்க. பிரேமலதா இப்படி ரியாக்ட் பண்ணி சீமானை கடுமையாக கோவப்பட்டு அப்படி ஏறி அடிச்சிட்டாங்கன்னு காட்டுங்க. தம்பி, உங்கள் கணவரை குறித்து ஒருத்தர் வந்து இவ்வளோ இழிவாக ஒருத்தன் பேசினானா அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன உனக்கு சகோதரன் கேட்குறேன்? அவன் என்ன சகோதரன்? நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. மரியாதையாக பேசுகிறான்ற மாதிரி எடுத்துக்கலாமே. எது மரியாதை? கெண்டகால் மயிருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லி பேசினால வந்து உங்களுக்கு சகோதரன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? அப்படி உங்களுக்கு கூட்டணி அமைதியாக பேச சொல்லுதா அவங்கள? தம்பி, அரசியலுக்காக டி ராஜேந்திரன் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அரசியலுக்காக நான் என் நட்பை விளக்க விரும்பவில்லை, நான் விஜய் கொடுத்து விமர்சிக்க மாட்டேன். இப்படித்தான் வந்து என்னை மாறி மாறி உசிப்பேத்தி விட்டு கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக என்னை பேச வச்சானுங்க. அப்புறம் சிம்பு தான் போய் சேர்த்து வச்சாரு. இன்னைக்கு இருக்கு அந்த காணொலி. இப்போ தான் பேசியிருக்காரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்போது அரசியல் காரணமுக்காக இவ்வளோ கால நட்பை நான் இழக்க விரும்பவில்லைன்னும் பொழுது அந்த நாகரிகத்தை அவர் பார்க்குறாருல. நீ எப்படி பார்த்தியா? பார்க்கல.
அவ்வளோதான் தம்பி. நீங்கள் வந்து சும்மா அரசியலுக்காக இந்த குரல் வித்தெல்லாம் நீங்கள் அரசியலில் என்ன வேணாலும் பேசுறது வேற, ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களை கேவலமாக பேசுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதே எம்எல்ஏ வந்து கேபி சங்கர் என்ன சொல்றாருன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ ஏன் அவங்க மனைவி அவங்கள கூட சரியா பாத்துக்கல, இவர் வந்து எப்படி மக்களை வந்து பாத்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வச்சிருக்காரு. அது அவர் பிரச்சனைடா, உனக்கு என்ன? சொந்த வீட்டையே பார்க்கலையே, ஏன் பிரச்சனை அது? உனக்கு என்ன? நீ உன் வீட்டை பார்த்தியா? கலைஞர் எத்தனை வீடை பார்த்தாரு? எந்த நேரத்தில் கடைசியாக யார் மகன் சொன்னார்? எல்லாத்தையும் எடுத்து பேசலாமா? ஸ்டாலினை பற்றி பேசுவோமா? ஸ்டாலினுக்கு மவுண்ட் ரோட் கதைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பேசுவோமா? உதயநிதி பற்றி பேசுவோமா? உன்னை பற்றி பேசுவோமா? உங்கள் அமைச்சர்கள் இருக்காங்களே எல்லாத்தையும் பற்றி பேசுவோமா? பர்சனல் வாழ்க்கையை பேசலாமா? சொல்லுங்கள். சீமான் பர்சனல் வாழ்க்கையை பேசுவோமா? தம்பி, பர்சனல் வாழ்க்கையெல்லாம் உனக்கு தொடுறேனாக்கா உங்ககிட்ட நீ ஆட்சி செஞ்சதுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு அதான் உண்மை. அதானே உண்மை. இல்லாட்டி நீ செஞ்ச சாதனை குறித்து பேசிட்டு போய் இது என்னது தேவையில்லாத வேலை உனக்கு? பர்சனல் வாழ்க்கையை கொடுத்து நீயும் பேசுகிற. உன்னை பேச அப்புறம் பசங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேண்டாம், நல்லா இருக்காது. திரு விஜய் அவர்கள் அது தாவிகா மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரலாறு திரும்ப போகிறது அப்படின்னு தான் அதோட கோர் தீம். அதாவது 67 திரு அண்ணா அவர்கள், 77 திரு எம்ஜிஆர் அவர்கள், அதே மாதிரி 26 வரும் சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வராக போகிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பழிக்கவே பழிக்காது. இவர் என்னத்தை கீழே இறங்கி வேலை செஞ்சுட்டாரு, இவர் வந்து நாளைக்கு முதல்வர் ஆக போறான்ற மாதிரி திமுகவினர் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க. ஜோசியக்காரங்களா அவங்க? இது வந்து வெறும் தோசைக்காரன்னு சொல்ல முடியாது. பழிக்கவே பழிக்காதுன்னா ஸ்டாலின் கூட தான் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார்னு ஊரே சொல்லிச்சு. எஸ்வி சேகர்லாம் சொன்னாப்புல தெரியுமா உங்களுக்கு? எச் ராஜாலேருந்து எஸ்வி சேகர்லேருந்து பிஜேபியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க வாய் இருக்கு பாருங்க, வாடகை வாயே, எல்லா வாயும் சொல்லிச்சு. தமிழ்நாட்டில் எல்லாருமே சொன்னாங்க. நடந்துச்சா நடக்கலையா? ஸ்டாலினோட நீ கம்பேர் பண்றதே தப்பு சார். கரெக்ட், சரியான வார்த்தை. நான் சத்தியமா ஒரு வாட்டி அவ்வளோ உளறிலாம் நான் எங்கேயுமே பேசி பார்க்கல. கரெக்டுங்களா? எங்க சார் பேசினாரு? அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்படி கன்றாவே பேசல. இளமை புகுத்தி விடும், பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார், மாட்டை காணானா புருஷனை காணான்னு, மதில் மேல் பூனை, பூனை மேல் மதினு, அதெல்லாம் கூட பரவாயில்ல தம்பி. இப்போ யார் தம்பி தமிழ்நாட்டுக்கு சிஎம்? திரு ஸ்டாலின் அவர்கள். அது அவருக்கு தெரியல. அது தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றத்தில் பேசும்போது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய யாரை சொன்னார்? அதிமுகன்னாரு. அவர் சிஎம் ஆகிட்டு ஆளுங்கட்சி அதிமுகன்னு பேசுகிறாருன்னா அந்த மாதிரிலாம் விஜய் சொல்லல. அப்புறம் இது ஒரு காரணம் வச்சு சொல்ல முடியாது. வேறு என்னப்பா சொல்லணும்? எப்பா இவ்வளோ ரீசன் சொல்லிட்டு இன்னும் நிறைய சொல்லட்டுமா? அப்போ இருந்து சொல்லட்டுமா எல்லா கதையும் எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு தான் தம்பி அது அசிங்கம். அவ்வளோ உளறி வச்சுருக்கிறீங்க மாறி மாறி. 900 கூட ரீசெண்டாக ஒரு கதை போய்கிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் இதை சொல்கிறாங்கன்னா வந்து மாநாடு பேசிட்டாரு, மாநாடு முடிஞ்சு 4 நாள் ஆகுது, மறுபடியும் அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்த மாநாடோ இல்லை அதுக்கு அடுத்து கட்சி நிகழ்ச்சியில் ஏதாவது வந்தால் வர போகிறாரு. ஆஃப்லைனில் இந்த ஒன்று எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு போயிருக்காரா? புரிஞ்சா இல்லையா? இப்போ இத்தனை பேர் பொத்திட்டு தானே நீங்கள் இத்தனை நாளா இந்த பேச வச்சிட்டார்ல. என் வேலை என்ன தம்பி? எப்பயுமே ராஜாவோட வேலை வந்து வேலை வாங்குவது தான் ராஜாவின் வேலை. புரியுதுங்களா? உங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து ஆரம்பித்து பேச வச்சிட்டாரா? நீங்கள் தூங்க மாட்டாங்கன்னு சொன்னாரா? தூங்கலையா? இப்போ பித்து பிடிச்ச மாதிரி இப்போல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்களா? ஐ எம் ஹாப்பி. நான் இதான் எதிர்பார்த்தேன். ஏண்டா நீங்கள் மக்களை நல்லா பார்த்துக்க மாட்டீங்க, மக்கள் வந்து தெருல உட்காந்து நாங்கள் அழுகணும், போராடினது இன்றைக்கி பாருங்கள், தூய்மை பணியாளர் உயிர் போயிருக்கு, பஸ்ஸு பிரேக் பிடிக்காமல் பாலத்தில் தொங்கிட்டு கிடக்குது, ஒவ்வொருத்தரும் அல்லோலப்பட்டு கிடக்கிறோம், கரண்ட் பில்லை ஏற்றி வச்சுருக்கேன், வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்கிற. நாங்கள் கதறுவோமா? நீ சொகுசாக இருப்பியா? இப்போ நீ கதறல, கதறு. தூய்மை பணியாளர்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா கூட்டம் கூடிரும், அதனால் அது அவங்க போராட்டத்துக்கு வரல அப்படின்றாரு. நாளைக்கு நடைப்பயணம் போனால் மட்டும் கூட்டம் கூடாது, அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதான்னு நியாயமான கேள்வி தான். யார் கேட்டா? அதிமுகவினர். புரியல கரெக்டாக யார் கேட்டா? பொதுவாக சொல்லாதீங்க. அதிமுகவினர், திமுகவினர் அந்த லேபிளுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காம இன்னாரு இதை சொன்னாரு கேளுங்க. நான் அந்த மன்னார் பத்திரிகையாளர்கள் முத கொண்டு கேட்குறாங்க சார். தான் இன்னாருன்னு சொல்லி கேளுங்க யாருன்ட்டு. அந்த மன்னாருக்கு நான் பதில் சொல்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். ஐயநாதனா? ஐயநாதன் தானே? ஐயநாதன் தானே? ஐயநாதன். ஐயநாதன் ஐயநாதன் தானே? சொல்லுங்க தம்பி. ஆமாம் சார். என்ன கேட்டிருக்காரு அவரு? கூட்டம், அதாவது அங்கே போராட்டம் நடக்குது, அங்கே ஏன் போலன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கூட்டம் கூடும், இதனால் மக்களுக்கு பாதிப்பு வரும்னாரு. நாளைக்கு ஒருவேளை நடைபயணம் போகிறாங்க, அங்கே வந்து இந்த கூட்டம்லாம் வராதா, அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதான்றாங்க. சூப்பர். இப்போது நடைபயணம் போகிறதுக்கு முறைப்படி அனுமதி பெற்று போவாங்க. காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டு எங்கே போகிறோன்னு சொல்லி ரூட் மேப் கொடுத்து போவாங்க. அப்போது ஒரு ஆளுகிற கட்சி பாதுகாப்பு கொடுக்கறது தான் உன் வேலை. அதை கூட செய்யாமல் கழட்டுறது உங்கள் வேலை இல்லை. இந்த அறிவே உனக்கு இல்லையா ஐயநாதனுக்கு? நீ உட்காந்து கதை வசனம் எழுதிட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்போ அவர் பத்திரிக்கையாளர்னு சொல்லாதீங்க, கதாசிரியர் ஐயநாதன் சொல்லுங்கள். கதாசிரியர் ஐயநாதன், கரெக்டுங்களா?
அவர் தான் இப்போ உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, கூடியே உட்காந்து பார்த்த மாதிரி. உன்னை ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு பேசினாரு, நீ என்னமோ 1000 வாட்டி உன்னை கூப்பிட்டு தளபதி பேசின மாதிரியும், அவர் அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க, அருண்ராஜுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, அவர் இப்படி ஒரு லாபி பண்ணுறாரு, ஜான் சாருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் இப்படி பண்ணுறாரு, புஷியானந்துக்கு ஒன்றும் தெரியல, இப்படி பண்ணுறாரு, இப்படி மாறி மாறி கதை சொல்கிறேன்னா நீ கதாசிரியர் தானே தம்பி. பரவாயில்ல தம்பி, உங்களுக்கெல்லாம் பேமெண்ட் கம்மி, அங்கே பேமெண்ட் ஜாஸ்தி தெரியுமா? சரி, அது ஒரு வாட்டி மீட் பண்ணால் கூட இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. ஒரு வாட்டியில் உங்கள்கிட்ட இவ்வளோ கதை பேசியிருக்காரு, ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற இது முட்டாள்தனமா இல்லை? கரெக்டு தானே? அவருக்கு வயசாகி போச்சு தம்பி, ஏதோ பேசணுமேனு பேசிட்டு இருக்காரு, விடுங்க. அதே மாதிரி இன்னொரு விமர்சனமும் சொல்கிறாங்க, வேலையே செய்யாமல் இருக்கிறது தான் டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜின்றாங்க. இது யார் சொல்கிறா? ஜெகதீசன் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? வேலையே செய்யாமல் இருக்கிறது தான் தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது வேலையே செய்யக்கூடாது, நாளைக்கு வந்து அவங்க முதல்வர் ஆகணும். இது எந்த வகையில் வந்து மக்கள் மத்தியில் எடுபட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, இப்போ ஜெகதீசன் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்னவா இருக்காரு? எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு கட்சியில் பொறுப்பில் ஏதாவது இல்லை 2 வாட்டர் கேனு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு கேள்வி ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறா தானே. டிவிகே மூலம் எவ்வளவு ஆதாயம் பெற்றிருக்கிறார் என்று தாவேகா சார்பாக மேலே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை சொல்கிறத நான் கேட்குறேன். உதவி செஞ்சுட்டா மட்டும் அவங்க வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? எப்படி தம்பி நீ செஞ்சதே என்ன தெரியுமா? ஆமாம், நான் உதவி செஞ்சுருக்காங்க, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நடந்துருச்சுன்னா அதை வெளிப்படையாக சொல்லு, அதை பேசிட்டு அப்புறம் அடுத்தது பேசு. ஏன் அதை பேச மாட்டேற? இது பொது வெளியில் நடக்கிற விஷயம் சார், வெளியில் பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு உதவி செய்கிறதெல்லாம் வந்து அது வந்து வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உன்னை உதவி பண்ணுறேன், அதனால் நீ என்ன எதுவும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. தம்பி, நீ சொல்கிற குற்றச்சாட்டே எனக்கு எந்த உதவியும் செய்யலை, மாதம் எனக்கு சம்பளம் இல்லாமலாம் கேட்டேன், அது கொடுக்கலன்னு சொல்லி தானே ஒரு சேனலில் உட்காந்து பேசினேன். அப்போ எனக்கு இது வரைக்கும் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எனக்கு செய்கிறத நிப்பாட்டிட்டாங்கன்னு நீ சொல்லணும்ல. எது வரைக்கும் செஞ்சாங்க உனக்கு? நீ அந்த கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக இருக்க வரைக்கும் செஞ்சாங்க. நீ இன்னொருத்தன்ட்ட வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அங்கே பேசிட்டு என்றைக்கு இங்கே டிவிகேக்குள்ளே இருக்க நபர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை பொதுவெளியில் டிவிகேக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக, தளபதி விஜய்க்கு எதிராக நீ பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி நின்றுச்சு. கரெக்டா? நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், நான் டிவிகேவே கிடையாது, என்ன மேடை ஏற்றினாங்களா இல்லையா? நீங்கள் நேர்மையாக ஒரு நபருக்காக நீங்கள் நிற்கிறீங்கனாக்கா உங்களை அடையாளப்படுத்துவதில் டிவிகே எந்த தயக்கமும் தயங்காது. நீ இன்னும் சொல்லப்போனால் ஜெகதீசனுக்கு யார் குறிப்பாக அந்த 2 பேர் குறிப்பாக அந்த ஆளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த கருப்பாடியான்றது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இனிமேட்டு தான் இருக்குது கச்சேரியை, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நீங்கள் உங்களை எதுவும் மேடை ஏற்றினாங்கன்றீங்க, உங்களுக்கு சைடில் எதுவும் கவனிக்கிறாங்களா சார்? என்ன தம்பி தாவேக்கார்லேருந்து எதுவும் சைடில் எதுவும் கவனிக்கிறாங்க? இல்லை, நான் காசு கொடுங்க நீங்கள் அதை கேட்டுருக்கேனா? ஒப்பாரி வச்சிருக்கேனா ஊடகத்தில் உட்காந்து? ஐயோ எனக்கு உதவி கொடுங்க, எனக்கு மாசம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டேனா? கேட்கல. பிச்சை எடுக்கக்கூடாது தம்பி எப்பயுமே. எந்த ஆதாயமும் இல்லாமல் தான் நீங்கள் டிவிகேக்கு போயிருக்கீங்க. எஸ், ஆமாம். திரு விஜய் அவர்கள் நம்பிக்கையில் தம்பி, விஜய் அவர்கள் நம்பிக்கையில் இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டில். என் மக்களை கொண்டுகிட்டு இருக்கானுங்க நம்ம பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து நிற்கிறாரு, அவர் பக்கத்தில் பக்கபலமாக நின்று இந்த மக்களுக்காக நம்ம வந்து திமுகவோட சண்டை செய்யணும்னு நிற்கிறேன் நான். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திமுக வைத்து நான் சண்டை செஞ்சுட்டு இருக்கேன் சிங்களா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல எத்தனை வருஷமாக திமுக கூட மோதிக்கிட்டு இருக்கேன்ட்டு. தளபதி விஜய் அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகு நான் அவருக்கும் பக்கபலமாக நிற்கிறேன், ஆனால் நான் அதுக்கு முன்னாடி இருந்தே திமுக கூட சண்டை செஞ்சுட்டு இருக்கிறேன். எவனை பார்த்து பயந்து ஓடி விழுகலை, எவன்ட்டையும் காலில் போய் விழுகலை, எவனுக்கு எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க நான் கேட்டது கிடையாது. நானாக தான் இருப்பேன் எப்பயுமே, புரியுதுங்களா? இறுதியாக வந்து ஒரு கேள்வி சார். பத்திரிகையாளர் திரு முக்தார் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன பத்திரிகையாளர்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கூட ஏதாவது சேர்த்துக்குன்னா சேர்த்துக்க. தமிழில் கூட திரு முக்தார் அவர்கள் இப்பதானே சொன்னார். வடிவேல் காமெடி சொல்றேன், வடிவேல் காமெடி வேறு பண்ணாதீங்க அது அலி. ஆமா அலி, பத்திரிகையாளர் அலி, திருவலி. அப்புறமா நான் நெறியாளராக நான் கேட்டுக்கிறேன் சார். திரு முக்தார் அவர்கள் ஒரு அப்படி கேட்டு பதில் சொல்லுவாங்க பாயா. முக்தார் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதில் வந்து விரைவில் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் வந்து பின்னாடி திரு விஜய் அவர்கள் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முடியே இல்லாத மாதிரி ஒரு ஒரு நல்லா இல்லை அந்த ஃபோட்டோ. அதை எப்படி பார்க்குறீங்க? தரங்கட்ட வேலை தானே செய்வான். இதனால தான் அப்போ வந்து அவர் மாநாட்டிலேருந்து அடிச்சு துரத்துனாங்களா? தம்பி அவன் நல்லா புரிஞ்சுங்க, உனக்கு அழைப்பே இல்லை. முதல்ல திறந்து விட்டு நாய் நுழைஞ்ச மாதிரி வந்தது. நீ யாருக்கு அழைப்பு கொடுத்தீங்க? நீங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வாங்கன்னு தான் சொன்னீங்க. யார் அப்போ அதை பார்த்தியா? திமுக காரன் காமிச்சிட்ட பார்த்தியா? ஒவ்வொரு ஊடகத்திற்கு யார் கழிச்சாங்களோ அவங்க ஒவ்வொரு ஊடகத்துக்கும் 2 பாஸ் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? உனக்கு பாஸ் கொடுக்கல. 2வது விஷயம், நீ போலீஸ் வந்து உனக்கு வந்து பாதுகாப்புக்கு வாங்கியிருக்கிற முக்தார். போலீஸ் வாங்கின நீ போலீஸே இல்லாமல் எதுக்கு வந்தால் மாஸ்க் போட்டு மூஞ்சி முகரை மறைச்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வர வேண்டிய வேலை என்ன இருக்குது உனக்கு? இன்றைக்கு ஊடக நெறின்று நீங்கள் சொல்கிறீங்க ஊடக வேலைன்னு. யாராவது ஒருத்தரை வந்து கேவலமாக ஒவ்வொரு விஷயத்த வந்து பொய்யா சொல்லி சித்தரித்து ஒரு விஷயத்த செய்கிறாங்கனாக்கா அது வந்து முக்தாருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். பின்னைக்கு எஸ்வி சேகரோடு இருக்கிற மாதிரி பேட்டி காட்டுற மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு ஃபோட்டோ
தளபதி விஜய் அவர்கள் முடி இல்லாமல் வழுக்க தலையாக இருக்க மாதிரி நீ போட்டு வைக்கிற. கரெக்டுங்களா? நீ சரியான ஆம்பளை. முக்தார் தான் கேட்குறேன், நீ சரியான ஆம்பளை. அதே மாதிரி ஸ்டாலினை போட்டுருவியா? செருப்பை வாயில் கவ கொடுத்துட்டு அடிப்பாங்க இல்லை, அந்த பயம்தானே? அந்த பயம்தானே? நீ ஊடக வேலை எல்லாத்தையும் இப்படி நக்கல் பண்ணுவனாக முதலமைச்சரை போட்டுருவேன். எப்படி சொல்லுப்பா. முதலமைச்சர் விக்கு வச்சிருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கரெக்டுங்களா? அதில் யாருமே குறை சொல்வதற்கோ விமர்சிப்பதற்கோ தகுதியே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. நீ அதே மாதிரி போடு பார்ப்போம். நீ போட்டு சரியான நம்மளை போட்டுட்டதுக்கப்புறம் எதனால் அப்படி போட்டிருப்பாரு? கேவலமா பொழப்பு தம்பி, அது கேவலமான பொழப்பு. இது ஊடக வேலை செய்கிற பொழப்பா? அது இந்த மாதிரி ஒரு ஊடகம் வேற எந்த ஊடகத்தை காட்டுங்க இப்படி போடுறாங்கன்னு? யாரும் இல்லை, போட மாட்டாங்க. இது ஊடகமே கிடையாது. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அவருக்கு. தம்பி, பேமெண்ட் வாங்கிட்டு செய்கிறியா இல்லை கேவலமாக செய்கிறியா இல்லை? இது என்ன நான் சொல்ல விரும்பலை. நான் சொன்னால் நிறையா சொல்லுவேன். நீங்கள் தடா ரைம் பண்ண சொல்லியிருப்பாரு முக்தாரை பற்றி, அதை எடுத்து வேணால் பார்த்துக்கோங்க. செருப்பு சாணியில் முக்கி அடிக்காத மாதிரி அடிச்சிருப்பார். நேரில் பார்த்தா அவனை செருப்பாலே மறுபடியும் அடிப்பேனே அவர் சொன்னார். அப்போ திமுக கொடுத்த அசைன்மெண்ட் அவருக்கு அது நமக்கு தெரியல தம்பி. நீ அசைன்மெண்ட்டா அசையாதமெண்ட்டாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீ செய்வதற்கு தகுதியான ஒரு நபர் இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை தரமுள்ள நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் செய்ய மாட்டான். தரங்கட்ட கீழ்த்தரமான ஈனப்பிறவிகள் தான் இந்த மாதிரி வேலையை செய்வார்கள். அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா விவாதித்தோம். குறிப்பாக அதில் தமிழக வெற்றிக் கழகம் பற்றி, இது பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.